கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பிரபல ரவுடியை அவரின் சிறை நண்பனே வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சகோதரி குறித்தான கேலி கிண்டல் பேச்சுதான் நடந்த கொலைக்கான காரணமா? தூத்துக்குடி திருச்செந்தூர் செல்லும் சாலையில் உள்ள சத்யா நகர் உப்பளத்தில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் சென்றிருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தென்பாகம் போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி அதனை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர் 26 வயதான சீனு, தூத்துக்குடி சத்யா நகரைச் சேர்ந்தவர். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்துள்ளது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சீனு கடந்த 24ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்று அன்றிரவு நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கேரல் ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அப்போது அவருடன் தொடர்பில் இருந்தவர்களை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். அதில் சீனுவை கடைசியாக கோட்ஸ் நகரைச் சேர்ந்த கபில் என்பவரோடு பார்த்ததாக சில நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். கபிலுக்கும் சீனுவுக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பேரூரணி சிறையில் இருந்தபோது நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது கபிலின் சகோதரி குறித்து சீனு தொடர்ந்து கேலி கிண்டல் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. பலமுறை கபில் சீனுவை எச்சரித்தும் அவர் சகோதரி குறித்த அவதூறான பேச்சை நிறுத்தவில்லை. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற கபில் சீனுவை தீர்த்து கட்டுவதற்கு தக்க சமயம் பார்த்து காத்திருந்துள்ளார். அதன்படி சம்பவத்தன்று கிறிஸ்துமஸ் கேரலில் கலந்து கொண்ட சீனு அன்றிரவு சத்யா நகரில் உள்ள வீட்டின் பின்புறம் படுத்து உறங்கியிருக்கிறார். அப்போது கபில் அவருடைய நண்பர்களான சக்தி, ஜெயசுராஜ், நவநீதன், மதியழகன், முகேஷ், ஆகாஷ் மற்றும் 16, 17 வயதுடைய 2 சிறார்கள் உட்பட 10 பேருடன் சென்று சீனுவிற்கு சுத்து போட்டிருக்கிறார். முதலில் உருட்டுக்கட்டையால் சீனுவை சரமாரியாக தாக்கிய கும்பல் அதன் பிறகு இதற்கு மேலும் இவரை விட்டு வைக்க கூடாது என அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருப்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 8 பேரை சிறையிலும் மீதமுள்ள 2 சிறார்களை சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திலும் அடைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே கணவன் வீட்டில் இளம்பெண் இறந்த விவகாரத்தில் அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைரோடு அருகே உள்ள ராமராஜபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜுக்கும் சடையாண்டிபுரத்தைச் சேர்ந்த சிவகாமிக்கும் 7 ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி உள்ளது. இவர்களுக்கு 3 வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் சிவகாமியிடம் வரதட்சணை கேட்டு கணவன் வீட்டார் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவகாமி வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அவரது உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே சமயம் சிவகாமியின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். சிவகாசி அருகே வீட்டின் கேட்டில் விளையாடி கொண்டிருந்த பெண் காவலரின் மகள் உள்ளிட்ட 2 சிறுமிகள் சுவர் சரிந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள கொங்கலாபுரத்தைச் சேர்ந்தவர் ராஜேஸ்வரி. சிவகாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் இவருக்கு 11 வயதில் கவின் என்ற மகனும் 9 வயதில் கமலிகா என்ற மகளும் உள்ளனர். அரையாண்டு தேர்வு விடுமுறையையொட்டி ராஜேஸ்வரியின் சகோதரி தனலட்சுமி தனது மகன் நிஷாந்த், மகள் ரிஷிகாவுடன் ராஜேஸ்வரி வீட்டிற்கு வந்துள்ளனர். இந்நிலையில் வீட்டின் முன்புறம் உள்ள கேட்டில் கமலிகாவும் ரிஷிகாவும் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது கேட்டுடன் சுவர் சரிந்து விழுந்ததில் இருவரும் தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். அவர்களது இறப்புச் செய்தி அறிந்து காவலர் ராஜேஸ்வரி உட்பட குடும்பத்தினர் மருத்துவமனை வளாகத்தில் கதறி அழுதது காண்போரை கண்கலங்கச் செய்தது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதை செல்போனில் படம் பிடித்த ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். கும்பகோணத்தைச் சேர்ந்த 11 வயது சிறுமி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது உறவினருக்கு துணையாக இருந்துள்ளார். இந்நிலையில் மாணவி தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அங்கு வந்த ஓட்டுநர் ராமகிருஷ்ணன் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது மட்டுமின்றி அநாகரிகமாக செல்போனில் படம் பிடித்துள்ளார். இதைக் கண்ட சிறுமியின் உறவினர்கள் அவரை சரமாரியாக தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் ராமகிருஷ்ணன் இதே பாணியில் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். பெங்களூருவில் விபத்து ஏற்படுத்தியதுடன் முன்பகுதியில் சிக்கிய பைக்கை கார் தீப்பொறி பறக்க இழுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு காமாட்சிபாளையா பகுதியில் சம்மனஹள்ளி மேம்பாலத்தில் கார் ஒன்று முன்பகுதியில் சிக்கிய பைக்குடன் தீப்பொறி பறக்கச் சென்றுள்ளது. உடனடியாக அப்பகுதி மக்களின் உதவியுடன் போலீசார் அந்த காரை நிறுத்தி தாறுமாறாக ஓட்டி சென்ற ஒயின் ஷாப் உரிமையாளர் ஸ்ரீனிவாஸ் என்பவரை கைது செய்தனர். விசாரணையில் மதுபோதையில் ஸ்ரீனிவாஸ் காரை ஓட்டியது தெரியவந்தது. இதனிடையே காரின் முன்பகுதியில் சிக்கிய பைக்கை ரோஹித் என்ற இளைஞர் ஓட்டி சென்றதும் கார் மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். சென்னை பாரிமுனையிலிருந்து தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்து மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் சென்னை பாரிமுனை குரலகத்தில் இருந்து தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல திட்டமிட்டிருந்தனர். இதையொட்டி பாரிமுனையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பாரிமுனையில் சாலை மறியலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் முழக்கம் எழுப்பியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கார் ஒன்று ட்ரக் மீது மோதும் அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஓட்டுநர் கார் ஓட்டும்போது தூங்கிவிட்டதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் டயர் கழன்று தனியே ஓடிய நிலையில் காரின் முன்பக்கம் கடுமையாக சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக இதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை. இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பு தொடர்கிறது.
கடலூர் அருகே திட்டக்குடி விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 2 கார்கள் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பலி எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த இந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் திருச்சி அரசு மருத்துவமனையில் முகமது காசிம் மற்றும் அப்துல் அகத், அப்துல் பத்தா ஆகிய 3 பேரும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 6 வயதான அப்துல் அகத் என்ற சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். திருப்பத்தூரில் ஊராட்சி அலுவலகத்தை ஒருவர் பூட்டி சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் கிராமத்தில் ஊராட்சி அலுவலகத்தை ஒருவர் பூட்டி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சம்பத் என்பவர் தனது பகுதியில் அடிப்படை வசதி செய்யாததால் இந்த செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே அலுவலகத்தின் வெளியே துப்புரவு பணியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அரியலூர் அருகே அம்மன் கழுத்திலிருந்து தங்கத்தாலி திருடப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காரைக்குறிச்சி சிவன் கோயிலில் அம்மன் கழுத்தில் இருந்த 3 கிராம் தங்கத்தாலி திருடப்பட்டது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலில் மர்ம நபர்கள் கதவை உடைத்து கம்பிகளை அறுத்து திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து பழூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் சானட்டோரியத்தில் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கிளாம்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. அதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த முதியவரின் மீது பேருந்து இறங்கி ஏறியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னையில் தனியார் லாக்கரில் வைத்திருந்த நகை மாயமானதாக பெண் புகார் அளித்திருக்கிறார். சென்னை கே நகர் லட்சுமணசாமி சாலையில் உள்ள தனியார் லாக்கரில் வைத்திருந்த 92 கிராம் தங்க நகைகள் காணாமல் போனதாக கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். செல்வி என்பவர் சமீபத்தில் லாக்கரை திறந்து பார்த்தபோது தங்க நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் 2வது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி அப்புறப்படுத்தினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த வருவார்கள் என்று அறிவிப்பு வெளியான நிலையில் திடீரென முதன்மை கல்வி அலுவலக வளாகத்திற்கு அவர்கள் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று அப்புறப்படுத்தினர். இதனிடையே சம்பள முரண்பாட்டை களையும் வரை போராட்டம் தொடரும் என இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலில் கல்லூரியில் தீ விபத்து ஏற்பட்டது தொடர்பான பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. பிரேசிலில் உள்ள மரிஸ்டா சாண்டா மரியா கல்லூரியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தீ கொழுந்துவிட்டு எரிந்து கரும்புகை சூழ்ந்த பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. தீ விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடினர். இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேளாங்கண்ணியிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்த இருந்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். வேளாங்கண்ணி அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 140 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். நாகை மாவட்டம் பிரதாபராமபுரத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக சந்தேகத்திற்கு இடமாக காரில் வந்த 4வரிடம் விசாரித்தனர். இதில் அவர்கள் வேதாரண்யம் புஷ்பவனத்தைச் சேர்ந்த ரகுபாலன், தருமபுரி மாவட்டம் அரூர் கீரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்து, சேலம் ராஜ்குமார், தருமபுரி விமல்ராஜ் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் பிரதாபராமபுரத்தில்
நிலையில் மகாலிங்கம் என்பவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 140 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து 4வரையும் கைது செய்தனர். விசாரணையில் கஞ்சாவை அவர்கள் இலங்கைக்கு கடல் வழியாக கடத்த முயன்றது தெரிய வந்தது. கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் காலையில் ஜாமீனில் வந்தவர் மாலையில் மீண்டும் கைதான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் காலையில் புகையிலை பொருட்கள் வைத்திருந்ததாக கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட மளிகை கடைக்காரர் மீண்டும் மாலையில் வேறொரு வழக்கில் சிக்கிய சுவாரஸ்யமான நிகழ்வு நடைபெற்றது. அவிநாசி அருகே உள்ள பெருமாநல்லூரைச் சேர்ந்த மளிகை கடைக்காரர் லசாமா ராம் இவர் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் பெருமாநல்லூரை அடுத்து பொடாரம்பாளையம் பிரிவு அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது உரிய ஆவணங்களின்றி 53 லட்சம் ரூபாய் எடுத்து வந்ததாக லசாரா ராம் மீண்டும் போலீசில் சிக்கினார். பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் கோவை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் அதை ஒப்படைத்தனர். பிரபல ஹாலிவுட் நடிகர் டைலர் பெரி மீது பரபரப்பு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. புகழ்பெற்ற ஹாலிவுட் இயக்குநரும் தயாரிப்பாளருமான டைலர் பெரிக்கு எதிராக மீண்டும் பாலியல் வழக்கு தொடரப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூ எமேடியோ ஹாலோவின் படத்தில் நடித்த மரியோ ரோட்ரிக்ஸ் என்ற நடிகரால் இந்த பாலியல் வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. டைலர் பெரி நடிக்க வாய்ப்பு தருவதாக வீட்டிற்கு அழைத்து தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக மரியோ குற்றஞ்சாட்டியுள்ளார். டைலர் பெரி மீது பதியப்படும் 2வது பாலியல் வழக்கு இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் இருள் வானில் தோன்றிய தீப்பந்தால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. ஜப்பானில் இரவில் வானில் தோன்றிய பிரகாசமான தீப்பந்து பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வானில் முதலில் சிறு வெளிச்சம் தோன்றி பின்னர் பிரகாசமான தீப்பந்து போன்று நெருப்பு வாளுடன் சில நொடிகள் எரிந்தபடி சென்றது. வளிமண்டல தூசி துகள்கள் அல்லது சிறுகோள் துண்டுகள் எரியும் போது இதுபோன்று நிகழக்கூடும் என நிபுணர்கள் தெரிவித்தனர். தாய்லாந்து கம்போடியா போர் முடிவுக்கு வந்துள்ளது. நீண்ட நாட்களாக நீடித்து வரும் பதற்றத்திற்கு மத்தியில் தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த மோதலில் இரு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். தாய்லாந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் நத்தஃபோ நர்ஃபானட் மற்றும் கம்போடிய பாதுகாப்பு அமைச்சர் டி செய்ஹா ஆகியோர் கையெழுத்திட்ட இந்த ஒப்பந்தமானது 20 நாட்கள் நீடித்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. கோவில்பட்டி அருகே சுற்றுலா பேருந்து மீது லாரி மோதி விபத்திற்குள்ளானது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நின்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து மீது மினி லாரி மோதியதில் 20 பேர் பலத்த காயமடைந்தனர். பீகாரைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றுவிட்டு கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஓரமாக வாகனத்தை நிறுத்தினர். அப்போது அவ்வழியாக பழங்களுடன் வந்த மினி லாரி சுற்றுலா பேருந்தின் பின்பக்கம் மோதியதில் 2 வாகனங்களும் அப்பளம் போல நொறுங்கின. இந்த விபத்தில் மினி லாரி ஓட்டுநர் செந்தில்குமார், அதில் லிப்ட் கேட்டு வந்த ஏர்வாடியைச் சேர்ந்த மகாராஜன் மற்றும் சுற்றுலா பேருந்தில் இருந்த 18 பயணிகள் என மொத்தம் 20 பேர் காயமடைந்தனர். அதில் 9 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அனைவரும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்ட எல்லைப் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருகிறது. கேரள மாநிலம் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பரவல் உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வாத்து, கோழிகள் கொன்று அழிக்கப்பட்டு வருகின்றன. ஆலப்புழா மாவட்ட ஆட்சியர் அலெக்ஸ் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்ட பகுதிகளில் இருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள சுமார் 19,800க்கும் மேற்பட்ட வீட்டுப் பறவைகள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் பனிப்பொழிவால் வாகனங்கள் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கின. மத்திய ஜப்பானின் குன்மா மாகாணத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் 56 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 26 பேர் காயமடைந்துள்ளனர். மேற்கு டோக்கியோவில் உள்ள சோஃபுவைச் சேர்ந்த 77 வயது மூதாட்டி இதில் உயிரிழந்துள்ளார்.
பனி நிறைந்த சாலையால் 2 ட்ரக்குகள் வழுக்கி விபத்திற்குள்ளான நிலையில் அதைத் தொடர்ந்து விபத்திற்குள்ளான 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். அரையாண்டு கிறிஸ்துமஸ் லீவுன்னு நியூ இயர் வரைக்குமே ஒரே விடுமுறை மயமாய் இருக்கிறதால மக்கள் ஃபேமிலி வெக்கேஷனுக்கு பிளான் போட்ட மாதிரியே திருடர்களும் சீசன் வேட்டைக்கு பக்காவான பிளானோட களமிறங்கி இருக்காங்க. ஹாலிடே வைபிள இருக்கவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு இந்த சம்பவம். தங்கம் சவரனுக்கு 1 லட்சத்தை தொட்டதிலிருந்து சாமானிய மக்கள் எல்லாரும் அதிர்ந்து போயிருக்காங்க. இந்த சூழல்ல மக்கள் வாய கட்டி வைத்த கட்டி சேமிச்ச தங்கத்தையும் கொள்ளையர்கள் ஒரே இரவுல ஆட்டைய போட தொடங்கி இருக்கிறது இப்ப மக்களை ரொம்பவே ஷாக்காக வச்சிருக்கு. கோவை மாவட்டம் குனியமுத்தூரை சேர்ந்தவங்க ஜெபா மார்டின். பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா பணியாற்றி வந்த ஜெபா கிறிஸ்துமஸ் விடுமுறையை கொண்டாடுறதுக்காக குடும்பத்தோட உறவினர் வீட்டிற்கு போயிருக்காங்க. பண்டிகையை உற்சாகமா கொண்டாடிட்டு நரசிம்மபுரம் ஸ்ரீ ஐயப்பா நகர்ல உள்ள சொந்த வீட்டிற்கு ஜெபா மார்டின் திரும்பி வந்தப்போ அவங்களோட பீரோல வச்சிருந்த 103 சவரன் நகையும் 10,000 பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது தெரியவர அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. உடனடியா இந்த சம்பவம் குறித்து குனியமுத்தூர் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தடயவிய நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்து குற்றவாளி குறித்த தகவல்களை சேகரிச்சிருக்காங்க. அது மட்டுமில்லாம வீட்டோட பூட்டை உடைக்காமலேயே திருட்டு நடந்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதன் காரணமா ஜெபா மார்டினுக்கு ஏற்கனவே பரிச்சயமான நபர் யாரேனும் தான் கைவரிசை காட்டியிருக்க வாய்ப்பிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. ஆசிரியையோட வீட்டுல பணியாற்றிய முன்னாள் ஊழியர்கள் குறித்தும் அவர்களோட பின்னணி குறித்தும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த கொள்ளையில் ஈடுபட்டது புரொஃபஷனல் திருடர்களா அல்லது சந்தர்ப்பவாத திருடர்களா என்பது தெரிய வரும்.